ஹலோ ஹாய் எவ்ரிவன், இது உங்கள் ஃபைசான் நியூஸ். ஸோ இந்த வீடியோ முழுக்க அவேர்னஸ் வீடியோ. அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த மாதிரி 1903 கால் பண்ணுங்கள், யாராவது உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு கால் பண்ணுவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுவாங்க, யாராவது திருட்டு மொபைல் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்மளுக்கு எல்லாருக்கும் இப்போ ஃபோன் பண்ணாலே அவேர்னஸ் மெசேஜ் கவர்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, இப்போது நம்ம ஸ்டாஃப்க்கு ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு, கொல்கத்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற விவோ மொபைலு திருட்டு மொபைலு, நான் அட்ரஸ் கொடுக்குறேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஃபோன் கொரியர் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா போலீஸ் உங்களுக்கு ஆக்ஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபோன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், அந்த நம்பர் எனக்கு அந்த அவருக்கு என் நம்பர் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அவர் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள், நான் தான் மொபைல் கொடுத்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணிட்டு ஹிந்தியில் பேசினார், கல்கத்தா போலீஸ்லேருந்து ஹிந்தியில் பேசினார். இந்த மாதிரி அப்துல் என்றவர் மொபைல் வச்சிருக்கிறது திருட்டு மொபைல், இங்கே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த மொபைல் எனக்கு கொரியர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சரி ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுங்கள், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, நீங்கள் போலீஸா சொல்லிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷனும் உங்கள் ஐடி கார்டோட எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். ஐடி கார்டெல்லாம் அனுப்ப முடியாது, மீதி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள் பார்த்துட்டு. அந்த மாதிரி நான் பண்ண முடியாது. ப்ரொசீஜர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே திருட்டு போயிருக்கோ அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லோக்கல் போலீஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க ரிகவர் பண்ணுவாங்க, திருட்டு மொபைல் இருந்தால். அப்படி தான் பண்ணணும். நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, இல்லை அப்படி தான் இங்கேருந்து போனால் அது இதாகுது அதுதான் சொல்லி முழப்பினாங்க. சரி ஓகே ரைட். இப்போது நான் என்ன சொன்னேன், சரி நீங்கள் என்ன பண்ணுன்னா, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீடியோ காலாக அவங்க வர்றாங்க, வீடியோ கால்லே வராங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். ஃபஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோனில் பேசுனாங்க. இது முடிஞ்சிட்டு நீங்கள் வீடியோ கால் நான் நம்பலைன்னா வீடியோ கால் வாங்க, நான் வீடியோ காலில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்க வீடியோ கால்லே வராங்க. நானும் பேசினேன், ரொம்ப நேரம் பேசிட்டு பார்த்தா வீடியோ காலில் வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறாங்க, பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசணும். ஸ்டேஷன் காமிக்கிறாங்க, போலீஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருந்தது எல்லாமே காமிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் உங்கள் ஃபேஸை நீங்கள் காமிக்கல, நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிங்க, ஃபேஸை காமிக்காமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, ஸ்டேஷன் போட்டோ காமிக்கிறீங்க. அது யாருக்கு நான் ஸ்டேஷனுக்குள்ளே சும்மா போயிட்டு வர மாதிரி இப்படியே காமிச்சிட்டு வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் மொபைல் கொடுத்துக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்க முடியாது, நீங்கள் உங்கள் ஃபேஸை காமின்னு சொல்லிட்டு பேசுனேன். இருங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸை காமிச்சாங்க. அவர் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தார். சொன்னேன், போலீஸ் ட்ரெஸ்ஸில் நீங்கள் இல்லை நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இல்லை இருங்க, நாங்கள் ஆஃபீஸர் கூட கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருக்கார், போலீஸ் ட்ரெஸ்ஸோட இருக்காரு. ஆஃபீஸர் ஜெயிலில் காமிச்சார், அப்படியே வீடியோவில் ஜெயில் காமிக்கிறாங்க, பாருங்க தானே இது அதுன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேசி காமிச்சாரு. நானும் பேசினேன். சரி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருங்க நான் போலீஸ்காரர்கிட்டயே ஃபோன் கொடுக்குறேன், நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது திருட்டு மொபைலு நீங்கள் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போலீஸ் ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே ஸ்டேஷன்லேருந்து இதெல்லாம் எல்லாமே நடந்தது. அட்ரஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்க்ரீனில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசின ஆடியோ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், அதுவும் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி तमिल पता है क्या? नहीं, तमिल नहीं पता है। अच्छा बोलिए। ये बात है कि आपका नंबर एक तो बंदा दिया, वो अब्दुल भैया दिया कि इनका साथ बात कीजिए, ठीक है, इसलिए हम आपका पास फोन किया। बोलो। बात ये है, उनका पास एक तो Vivo Y12s फोन है, ठीक है, जिस फोन हमारा थाना में 23 साल में केस हुए थे। क्या हुआ है? 17/10/23 में केस हुआ है, केस वो फोन हुआ के है? बारे में। हाँ, कौन केस किया है? केस किया है एक तो क्या एक तो जिसका फोन गुम हो गया, स्टोलन हो गया, वो केस किया है। ठीक है, वो उनका पूरा सारे डॉक्यूमेंट्स, जिसका गुम हुआ गया उसका डॉक्यूमेंट्स पूरा हमारा पास है, लेकिन अभी ट्रैक करके मिला वो क्या अब्दुल्ला भाई का पास वो फोन है। ठीक है, इसीलिए उनका फोन किए थे, वो आपका नंबर हमारा पास भेजा था कि ये इनका सब बात कीजिए, इसीलिए आपका पास फोन किए। ठीक है, क्या करना है? वो फोन वापस करना होगा, क्योंकि यहीं से तो नहीं भेज सकते, वहाँ कोरियर और स्पीड पोस्ट है, वहीं से भेज सकता है। नहीं, आपको अब्दुल के पास कैसे आया फोन?
वो तो कुरियर में भेजना पड़ेगा। नहीं नहीं नहीं, तो फोन चोरी किधर हुआ है? चोरी सियालदा जीआरपी थाने में हुआ है। थाने में चोरी हो गया? थाने थाने केस हुआ है, चोरी हुआ और सियालदा जुडिडिक्शन के अंदर कहीं भी जगह चोरी हो गया। चोरी हो गया है, हाँ। ठीक है। कौन चोरी किया, पकड़ा नहीं क्या? नहीं, चोरी चोर का नहीं पता चला, लेकिन उनका पास ये फोन है, ट्रैक करके मिला। ट्रैक करके मिला? हाँ। अच्छा, कौन कंप्लेंट कौन किया है? कंप्लेन किया है तो वो एक तो आदमी किया है। ठीक है, उसका डिटेल व्हाट्सएप भेजो। नहीं, उनका क्या आप पुलिस आदमी है कि नहीं ये बताइए। क्या बोलना है, क्या बताना है? ये बात है, जिसका चोरी हो गया उसका डिटेल्स आपका पास कैसे भेजेगा? आप पुलिस आदमी? हाँ, मैं कैसे भेजूँ आपको फोन? किसका फोन तो, पता नहीं, सो आपको क्यों भेजूँ मैं फोन? तो उनका पास ये फोन है, हम कैसे पता चला है? नहीं नहीं, कि आपको उनका पता पास चला, आपको पता चला। हाँ। आपको क्यों दूं फोन? आप कौन है, मैं क्यों आपको दूं फोन? हम थाने से बोल रहा हूँ, ये आप थाने का आप ये लीजिए, ढूंढ लीजिए कहाँ है ये तो बंदा है कि नहीं। नहीं नहीं, आपका डिटेल भेजो। थाने से ही बात कर रहे हो क्या? हाँ, हम थाने से बात कर रहे हैं। वो थाने का डिटेल भेजो, कौन सा थाना है? वो तो भेज दिया, उनका पास व्हाट्सएप में भेज दिया। वो नहीं भेजा आपका? नहीं नहीं, मुझे भेजो, चेक करता हूँ। ठीक है, ये नंबर में आपका व्हाट्सएप है? हाँ, ये नंबर पर व्हाट्सएप है। थाने का डिटेल भेजो, आपका आईडी कार्ड भेजो। आप पुलिस है क्या? आईडी कार्ड? हाँ, आपका पुलिस है ना आप? हाँ, पुलिस का है। हाँ, पुलिस है तो आपका आईडी कार्ड भेजो। आईडी के क्यों भेजेगा ये आप आपके? हम बिना हमारा कोई ये भी फोन सुनिए। करके मुझको फोन हाँ, चोरी हो गया बोलने से फोन थोड़ी ना वो फोन भेज देगा। वो लेकिन हमारा सब कुछ भेजता है, लेकिन आई कार्ड नहीं भेजेगा। आईडी कार्ड नहीं क्योंकि भेजेगा तो पॉलिसी नहीं तो हमारा कैसे हमारा भेजूं मैं? ये सुनिए, हमारा जो बड़ा ऑफिसर है उनका पास भेजेगा, लेकिन आपका पास क्यों भेजेगा? आप हाँ, अब हमारा ये मुझे क्यों फोन किए? हाँ, आप पुलिस है तो मुझे क्यों फोन किए? पुलिस है तो आपका डिटेल भेजो। कैसे भेज पुलिस दूंगा का फोन? डिटेल्स आपका, हम थाने का डिटेल्स भेजता हूँ, ठीक है? थाने का डिटेल नहीं, पुलिस का डिटेल। कौन सा पुलिस पूछता है? कौन इंक्वायरी हाँ, वो तो भेजेगा वो। हाँ, हाँ, इंक्वायरी कौन किया है? पुलिस किया है इंक्वायरी, तो पुलिस का आईडी कार्ड भेजो। मैं पुलिस हूँ, मैंने इंक्वायरी किया है, इधर रजिस्टर हाँ, हुआ है। क्या वो तो भेजता हूँ, लेकिन आई कार्ड नहीं भेजेगा उसे। आईडी आई कार्ड बिना छोड़ के पूरा बिना भेजेगा। बिना आईडी कार्ड के किसी को भी हैंड ओवर नहीं करना है। ठीक है, हैंड ओवर करने का नहीं करना है, लेकिन आप पहले आपका आई कार्ड भेजो, उसका पास मेरा क्या आईडी कार्ड? हम मेरा क्या आईडी कार्ड चाहिए? आपका जो आधार कार्ड है वो भेजो। भाई साहब, हमारा भाई डिटेल्स साहब, भेजता हूँ। आपने मुझे फोन किया, फोन चोरी हो हाँ, गया, आपके थाने हाँ, पे लिखा हुआ है, आपने इंक्वायरी हाँ, किया हुआ है। आप हाँ, कौन हाँ, है मुझे फोन किए है हाँ, ना? हाँ। आप कौन है वो मुझे तो पता बोला चलना है ना। वो आप पुलिस ही है ये या कोई ये बात सुनिए। हाँ। आपका नंबर वो आदमी दिया जिसका पास फोन है। नहीं, वो दिया, मैंने उसको फोन दिया है। हाँ, आप कह रहे हो ना चोरी हुआ फोन करके। हाँ, हाँ, आप कौन है? कैसे आप मैं समझू आप पुलिस हो करके? हाँ, इसीलिए तो हमारा एड्रेस में आप एड्रेस भेजने ये से कर। कोई कुरियर एड्रेस भी भेज देगा? नहीं 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 नहीं, पुलिस, आप पुलिस हो क्या? हाँ, मैं कैसे जानूँ आप पुलिस है करके? इसीलिए तो उनका पास जो फोन है वो डिटेल भेजता हूँ। वो डिटेल नहीं भाई, आप पुलिस है करके क्या कंफर्मेशन करूँ मैं? ओ सर, ये बोलছে আমাদের आईडी कार्ड ए मेरा साहब से साथ बात कीजिए। हाँ, तुम्हारे साहब के पास दो। हाँ, आप व्हाट्सएप ये वीडियो कॉल करता हूँ, आप उठाइए, ठीक है? ये वीडियो कॉल करता हूँ। हाँ, ठीक है, वीडियो कॉल करता हूँ। वीडियो कॉल? हाँ, हाँ, करो, वीडियो कॉल करो। ओके। எல்லாம் திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறது, இது தெரியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க, பயந்துருவாங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்குது. நம்மளுக்கு ஃபோன் வருது,
இந்த மாதிரி கவர்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு ஃபோன் வருது, அவேர்னஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோ அவேர்னஸ் வீடியோ மூலமாக நாங்கள் எதுவும் பார்க்கல. ஸோ டக்குன்னு எனக்கு கிளிக் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ எடுத்து அவேர்னஸ் வீடியோவாக ஸோ இவ்வளோ நம்ம போட்டால் நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபோனில் அந்த மாதிரி கேட்குறோம், நேரம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நடக்குது. அதனால தான் இந்த அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கா. அப்போது அவ்வளோ அவேர்னஸ் இருந்து கூட நிறைய பேருக்கு தெரியாது. திடீர்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வீடியோ கால் மூலியமாக வராங்கன்னு சொல்லிட்டு டக்குனு வீடியோ கால் வந்து எல்லா ஸ்டேஷனுக்கு காமிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா இது ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறாங்க, எப்படி வீடியோ கால் மூலியமாக ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வருது இல்லையா. ஸோ அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுருந்தேன். இப்போது கன்ஃபர்மேஷன் பண்ணணும், இது அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த எப்படி நம்ம சொல்லணும், ஒரு காட்மொழி பப்ளிக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு டக்குன்னு தோனி சொல்லி வீடியோ பதிவாக நம்ம யூடியூப்பில் போடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவேர்னஸ் மூலியமாக ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இது கன்ஃபர்மேஷனும் நம்ம சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணோம் இல்லையா, அது உண்மையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1093க்கு கால் அடித்தேன். சரி 1903க்கு கால் அடித்து இந்த மாதிரி ரொம்ப நேரமாக அந்த ஆப்ஷனே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நானே ஒரு அரை மணி நேரமாக ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கிடச்சிச்சு. கால் பண்ணால் இங்கிலீஷா ஹிந்தியா தமிழான்னு கேட்குது. தமிழ் சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டு 2 நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா 1 அமுத்துட்டு 2 அமுத்து சொல்கிறது புரியல. சரி 1 அமுத்துனா அது பார்க்குறோம். ரொம்ப நேரம் கழிச்சு வெயிட்டிங்கில் வந்து கால் கட் ஆகிடுச்சு. திரும்ப போட்டு திரும்ப ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு தான் இந்த லைனே கிடச்சிச்சு. ஸோ பேசி இந்த மாதிரி நம்மளுக்கு கல்கத்தாலேருந்து கால் வந்துருக்கு, ஃபோன் 2 ஃபோனு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரை பண்ணாங்க சார், ஏழு பண்ணாங்க சார். நாங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கால் வந்துருச்சு, நான் பேசுனாங்க. வீடியோ கால் மூலியமாக வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா போலீஸ்லாம் வீடியோ காலில் யாரும் வரமாட்டாங்க சார், இது கன்ஃபார்மாக ஸ்கேம் தான், இது ஜாக்கிரதை இல்லை. எவ்வளோ பேர் பணம் நம்ம கிட்ட வாங்கினாங்களா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. இல்லை நம்ம இந்த மாதிரி வாங்கல, இந்த மாதிரி வந்ததுனால சரி ஓகே நீங்கள் சைபர் கிரைம் டாட்டில் ஃபைல் பண்ணிவிடுங்க, உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிவிடுங்க, இது நோ இஷ்யூ, இதெல்லாம் ஸ்கேம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க, ஜாக்கிரதை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம மூலியமாக நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் மக்களுக்கு சொல்லணும். ஸோ அதனால் இந்த செயல் மூலியமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணால் அந்த ஆடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு. Welcome to the 1930 Cyber Crime Helpline. மேம், இப்போ எனக்கு ஒரு கால் கொல்கத்தால இருந்து கால் வந்திருக்கு. சரிங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோன் இங்க கொல்கத்தால ஒரு ஆள் தொலைஞ்சிச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விவோ ஃபோன் உங்ககிட்ட இருக்கு, அது நீங்க கொரியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சு உங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸ்கேம் சார், உங்ககிட்ட இருந்து எதனா பணம் வாங்கிட்டாங்களா? இல்ல பணம் எதுவும் வாங்கல. அது கன்ஃபர்மேஷனா வீடியோ கால்ல வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க போலீஸ் ஆஃபீஸர் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அது கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்பர் வெட்டுன்னு சொல்லட்டுமா? இல்ல சார், அது கன்ஃபர்மேஷன் வந்து உங்க சைடு சொல்றது ஓகே, பட் நாங்க கன்ஃபார்ம் தான். அது எந்த போலீஸ்காரங்களும் வீடியோ கால்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப நார்மல் கால் உங்களுக்கு பண்ணாங்களா, வாட்ஸ்அப் கால் பண்ணாங்களா? நார்மல் கால் பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கால்ல வாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் அவங்களே பண்ணாங்க. வீடியோ கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேம். ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கால்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நீங்க cybercrime.gov.in வெப்சைட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். சரிங்களா? ஓகே மேம். Thank you மேம். ஓகே, தேங்க் யூ. தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி நடக்குது. நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. யாருக்காவது இந்த மாதிரி ஃபோன் வந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க, கால் எடுக்காதீங்க. சரி ஓகே, நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லுங்கள், லோக்கல் போலீஸ் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி யாராவது சொன்னாங்க, ரொம்ப அவேர்னஸாக இருக்க வேண்டியது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸாக நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்டான வீடியோ நம்ம தொடர்ந்து
பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் பைசான் வியூஸ்.